அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளில் ஒரு ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு விதி எதிர்மறையாக செயல்பட்டாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் என்ற விதியின் கீழ் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆண் ஜாதகம், இது பாருங்க பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இருக்கு. ஒரு பரணி நட்சத்திரம். இந்த பெண்ணினுடைய பரணி நட்சத்திரம்னா ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனை இந்த ஆணினுடைய ஜாதகத்தில் கொண்டு வந்து பார்க்கும் முறை, அதாவது பெண்ணின் ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு ஆணின் ஜாதகத்தில் பலன் பார்ப்பது, அதே போல ஆணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பெண்ணின் ஜாதகத்தில் பலன் பார்ப்பது. இரண்டாவது, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் பார்க்கும் முறை. ஆணினுடைய ஜன்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். அவருடைய ஜன்ம நட்சத்திரம் என்ன சொல்லுது, அவருடைய கர்மா என்ன சொல்லுது, அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதினா மூல நட்சத்திரத்தில் பிறந்தார், அதனால் இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி கேதுவாகிறார். அவர் லக்னத்திற்கு 8இல் மறைந்தார். 8இல் மறைந்ததோடு அல்லாமல் அவர் ராகு சாரம் ஏறினார். பார்த்தீங்கன்னா ராகு திருவாதிரை 2இல் இருக்காரு. அந்த 2இல் இருக்கக்கூடிய அந்த ராகு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2இல் இருக்காரு. அந்த ராகு மீண்டும் சந்திரனுடன் கூடி பாருங்க, சந்திரன் பார்த்தீங்கன்னா கேது சாரம் 3ஆம் பாதம், ராகு கேது சாரம் 4ஆம் பாதம், இருவரும் கூடி 8இல் நின்ற கேது சாரம் ஏறினார்கள். அதாவது குடும்பஸ்தானத்தில் நின்ற ராகுவும் சந்திரனும் 8ஆம் பாவத்தில் நின்ற ஜன்ம நட்சத்திர அதிபதி சாரம் ஏறினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திராதிபதியான கேதுவானவர் லக்னத்துக்கு 8இல் மறைந்தது. 8இல் மறைந்ததோடு இல்லாமல் ராகு சாரம் ஏறியது. அதாவது இவருடைய ஜன்ம நட்சத்திராதிபதி கேதுங்கிறவரே ஒரு நிழல் கிரகம், அவர் இன்னொரு நிழல் கிரக சாரம் ஏறினார் அப்படின்னு வரும்பொழுது கலத்திர தோஷமாக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு விதி. ரெண்டாவதாக அடுத்த விதி என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். மூலம், பூராடம், இது மூலம், மூலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி 7வது நட்சத்திரம். இவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். வதை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 7வது தாரை புரட்டாதி சுக்கிரன். விதி எண் 19. விதி எண் 19 பிரகாரம் என்ன சொல்லுதுன்னாக்கா, 7வது நட்சத்திரத்தில் ஜன்ம இந்த பையன் பிறந்த ஜன்ம நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரத்திலிருந்து வதை நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தை பொருத்தம் சேர்த்தால் அவர்கள் வாழ்க்கை சுவைப்பதில்லை, மேலும் பிரிவை தருகிறது. அந்த திருமணம் ரத்தாகிவிடும். விதி 19. இப்போ இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு விதியை சொல்லி கலத்தர தோஷம் சொல்லிடுச்சு. அந்த கலத்தர தோஷத்தை இந்த சுக்கிரன் 7வது நட்சத்திரத்தில் அமர்ந்து தருகிறார். இது 2வது விதி. 3வது விதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண்ணுடைய ஜன்ம நட்சத்திரமாகிய இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா குரு நட்சத்திரத்தில், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குரு நின்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியன் பார்த்தீங்கன்னா 8வது ராசியில் இருப்பதால் இந்த குரு அதிவக்ர கதியில் இருக்கிறார். எனவே பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திராதிபதியான சுக்கிரன் அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறினால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். இதுபோல இந்த ஜாதகத்தில் யாரை சேர்த்தணும், யாரை சேர்த்தக்கூடாது, இவங்களுக்கு கல்யாணமாகி 2 பேரும் டைவர்ஸ் ஆகி போச்சு. அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து
மக்களுக்கு சேவை செய்யுங்கள், ஜோதிட பணியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் எல்லா கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்பும் தொடர்ந்து நடைபெறுகிறது. நீங்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இதை தெரிந்து புரிந்து மக்கள் சேவை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.